ஹாய் பசங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் டாப் 10 எய்ம்ஸில் போகணுன்னா எந்தளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அண்ட் எஸ் கூடிய சீக்கிரம் நான் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போக போகிறீங்கன்னா எய்ம்ஸோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் என்னவாக இருக்கணும், நம்ம தமிழ்நாடு காலேஜோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் என்னவாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் எஸ் அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட் நான் கொடுக்குறப்ப கொஞ்சம் விஷயங்கள் பேசுவோம். சரியா? மொட்டையாக எல்லா எய்ம்ஸு அதுக்கப்புறம் ஜிஎம்சி அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ எந்த பேஸிஸில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரியாரிட்டி செட் பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ நான் ஒரு ஜென்ரல் லிஸ்ட் தரேன், நீ உன்னோட ப்ரியாரிட்டிஸ் என்னென்ன அது எல்லாத்தையும் பார்த்து மேட்ச் பண்ணி ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன். ஓகே? எஸ் சார். இப்போ டாப் 10 எய்ம்ஸ் முடிஞ்சிருச்சு. கீழே இருக்கிற எய்ம்ஸ் சரியா? ஸோ எய்ம்ஸ்னு சொன்னாலே கெத்து தான். ஓகே, இதில் மதுரை எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் புது எய்ம்ஸு. எந்த அளவுக்கு புதுசுனா இன்னும் பில்டிங்கே வரல. ஸோ ராம்நாடுபுரமில் வந்து நம்ம ஜிஎம்சி கூட எய்ம்ஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலேஜெல்லாம் போனோம் அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஈஸியாக உனக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ நீங்கள் தமிழ்நாடுல ஏதோ ஒரு காலேஜ் வந்து ஜிஎம்சி போகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி எய்ம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இஃப் யூ ஆர் ஓகே வித் தட். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு மார்க் இருந்தால் கட் ஆஃப் ஜிஎம்சி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். செக் அவுட் பண்ணி பாரு. நல்லா பாரு. 20 எய்ம்ஸில் ஃபர்ஸ்ட் 10 எய்ம்ஸ் முடிஞ்சு இங்கே அடுத்த 10 எய்ம்ஸ் வச்சுருக்கேன்டா. இந்த 10 எய்ம்ஸில் அன்ரிசர்வ்டு கேட்டகிரியில் போன வருஷம் எந்தெந்த ரேங்க்குக்கு சரியா எந்த ரேங்க்குக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கோ. சரியா? ஓபிசியா இருந்தால் இந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்குது, இடபிள்யூஎஸ்னா இந்த ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்குது, எஸ்சி கேட்டகிரினா இந்த ரேங்க், எஸ்டி கேட்டகிரினா இந்த ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்குது போன வருஷம். இந்த வருஷம் எந்த மார்க் இருந்தா, ஏன்னா ரேங்கோட சேர்த்து உங்களுக்கு மார்க்கும் பெட்டரா ஒரு பிக்சர் கொடுக்கும். அப்ப நான் எய்ம்ஸ் மதுரையே கணக்குல எடுக்கல சார். நாங்க எய்ம்ஸ் சொன்னாலே மதுரைக்கு தான் சார் போலான்னு இருக்கோம்னா டெஃபினெட்லி மதுரையோட கட் ஆஃப் கம்மியா இருக்கும் அண்ட் கம்பேர் டு ஆல் அதர் எய்ம்ஸ். ஏன்னா மதுரை எய்ம்ஸ் வந்து புத்தம் புதுசு. சரியா? அதில் நிறைய பேருக்கு மதுரையில் ஒரு எய்ம்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் இது ரொம்ப கீழே வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப நல்லா பாருங்க. நான் இந்த ரேங்க்குக்கு போன வருஷம் மார்க் என்னமோ வருது, இதுக்கு நியரஸ்ட் ரேங்க் கிட்ட என்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு இதுக்கு நியரஸ்ட் ரேங்க்ல என்ன மார்க் வருது, இதுக்கு நியரஸ்ட் ரேங்க்ல என்ன மார்க் வருது, நியரஸ்ட் ரேங்க்ல என்ன மார்க், நியரஸ்ட் ரேங்க்ல என்ன மார்க். அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எய்ம்ஸ் மாதிரி டெஃபினெட்லி சரியா 602 மார்க்லாம் எடுத்திருக்கீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு எய்ம்ஸ் மாதிரி கன்ஃபார்ம். புரியுதா இல்லையா? 593 எடுத்திருக்கியா, ஓடபிள்யூசியா ஓபிசியா, டெஃபினெட்லி இடபிள்யூஎஸ்க்கு இந்த மார்க் டெஃபினட்டா கிடைக்கும், 100% கிடைக்கும். இதை விட கம்மியா ஒரு 10 மார்க் கூட வச்சுக்கோ. ஏன் இதை விட கம்மியா ஒரு 10 மார்க் கூட கம்மி பண்ணிக்கோன்றேன். உனக்கு எய்ம்ஸ் மதுரைக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இதுல ஒரு 10 மார்க் கூட கம்மி பண்ணிக்கோ. எய்ம்ஸ் மதுரையில உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உனக்கு சப்போஸ் நான் வந்து ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் ரெடி பண்றேன். ஸோ ஓஜி ஓகேவா, நம்ம சென்னையில் இருக்கிறது, மதுரை, கோயம்புத்தூர், இதுதான் ஓஜி காலேஜஸ். சரியா? இல்லைன்னா இது வந்து டாப் நாச் காலேஜ், எலைட் காலேஜ்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஓஜி காலேஜஸ்ல வந்து இப்போ எஸ்ஆர்எம், எஸ்ஆர்எம் சாரி திருச்சி, நம்ம எஸ்ஆர்எம்க்கு போயிட்டேன். ஸோ திருச்சியில் இருக்கு பார்த்தீங்களா அந்த காலேஜ். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தஞ்சாவூர், ஓகேவா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பழைய காலேஜ், ஆனால் அந்த அளவுக்கு ரெப்புடேஷன் இருக்காது அந்த மாதிரி காலேஜஸ். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா புது காலேஜஸ். ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன், கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணு. சரியா? அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. இப்போதைக்கு எய்ம்ஸ்க்கான வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எய்ம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா பாரு. டாப்னு சொன்னாலே டெல்லி, அதுக்கப்புறம் ஜோத்பூர், சரியா? அடுத்து போபால், புவனேஸ்வர், ரிஷிகேஷ், நாக்பூர், ராய்ப்பூர், விஜயவாடா, பட்டிண்டா, பட்னா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பிபி நகர். ஸோ பிபி நகரும் ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு பக்கம் தான். சரியா? இந்த இது எங்க இருக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஓகேவா? இப்போ இது டெல்லியில இருக்கு, இது ராஜஸ்தான், இது மத்திய பிரதேஷ், இது ஒடிசா, ரிஷிகேஷ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், இது மகாராஷ்டிரா, ராய்ப்பூர் வந்து கரெக்டா தெரியல, இது பட்டிண்டா பஞ்சாப், பட்னா வந்து பீகாரோடது. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு வேணா கூட சொல்லி நான் உனக்கு எடுத்து கொடுத்துட்றேன், லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, இது கல்யாணின்னு நினைக்கிறேன், கல்யாணியும் தெலுங்கானா தான். ஓகே, ராய்பரேலி உத்தரப்பிரதேஷ், ராஜ்கோட் குஜராத், குவஹாட்டி வந்து 7 சிஸ்டர்ஸ்ல போயிடும். ஓகே,
ஸோ இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் இது பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு சார் நாங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறோம், எங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் வேண்டாம் சார், மற்ற இந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் இருக்கிற ஜிஎம்சி காலேஜ்லேயும் நல்ல ஒரு காலேஜோட லிஸ்ட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னால் கூட நான் அதை போட்டு தரேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா எது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணு, நான் போட்டு தரேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஜிஎம்சி இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடுல இருக்கிற ஜிஎம்சி காலேஜில் போன வருஷம் என்ன ரேங்க் எடுத்திருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி 36 காலேஜோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் லாஸ்ட் ரவுண்டோட மார்க் அண்ட் ரேங்க் வந்து கம்பேரிசனில் காமிச்சிட போகிறேன். அடுத்து ஒரு ப்ரோக்ராமும் ரெடி பண்ணேன். ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் சொல்லி உனக்கு என்ன சீட் கிடைக்குங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் ரெடி பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது முடிஞ்சிருச்சா? எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டுறேன். எந்த செல்ஃப் ஃபினான்ஸில் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி ஆர்டரில் வைக்கலாம். எய்ம்ஸ்க்கு இதே ப்ரியாரிட்டி ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மற்ற ஸ்டேட்டுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க, சரியா? தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க திராவிடர் ஸ்டேட்ஸ், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்க ஸ்டேட்ஸில் ஜிஎம்சி வந்து என் மார்க்குக்கு கிடைச்சா நான் அங்கேயும் போகலாமா அப்படிங்கிறது வேணா நீங்கள் சொல்லுங்கள், நான் ப்ரியாரிட்டி ரெடி பண்ணி தரேன். ஓகேவா? இப்போதைக்கு இதுதான்டா நெக்ஸ்ட் 10. ஓகே, இல்லை எய்ம்ஸ் மாதிரிலாம் டெஃபினெட்லி உங்களுக்கு இதோட 10 மார்க் கம்மியாக இருந்தாலே கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எல்ஐட்டோ ஓஜி காலேஜஸ் கிடைக்குதுன்னா போங்க, இல்லைன்னா எய்ம்ஸ் மாதிரி ஒய் நாட். சரியா? ஃபீஸ் இருக்கிறதுலே கம்மி, வெறும் 1500 ரூபா கிட்ட வரும் உங்களுக்கு ஃபீஸு. புரிஞ்சா? ஸோ பெஸ்ட்டு காலேஜ், கிவ் இட் அ ட்ரை. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் அடுத்து எது இம்மீடியட்டாக வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை இம்மீடியட்டாக ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ.